6 கோடி வருடங்களுக்கு பிறகு மீண்டும் தோன்றும் ராட்சச உயிரினம். இப்போ இந்த உலகத்திலே மிகப்பெரிய பாம்பு எதுன்னு கேட்டால் அனகொண்டான்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஒரு காலத்தில் இப்போ இருக்க அனகொண்டாவை விட பல மடங்கு பெருசாக ஒரு ராட்சச பாம்பு இனம் இருந்துச்சு. அதுதான் டைட்டனோபோவா. இந்த டைட்டனோபோவா எவ்வளோ பெருசாக பரிணாம வளர்ச்சி அடைஞ்சதுக்கு என்ன காரணம், எந்த காலகட்டத்தில் வாழ்ந்துச்சு, எப்போ எப்படி வாழ்ந்துச்சுன்னும், ஒருவேளை இந்த ராட்சச பாம்பு இப்போ வரைக்கும் அழியாமல் இருந்திருந்தா எப்படி இருக்கும்னு இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரெண்டாயிரத்தி 2 கொலம்பியாவில் ஒரு நிலக்கரி சுரங்கத்தில் தான் முதல்ல இதோட எலும்பு கண்டுபிடிக்கிறாங்க. கிட்டத்தட்ட 150 எலும்புகள் கிடச்சிது. பெரும்பாலும் முதுகெலும்புகளும் விலா எலும்புகள் தான் இருந்துச்சு. கிடைச்ச எலும்புகளை வச்சு இது கண்டிப்பாக ஒரு முதலியோட எலும்பாக தான் இருக்கணும்னு நினச்சாங்க. அப்புறம் தான் இப்போ இருக்க அனகொண்டாவோட எலும்போட மேட்ச் ஆகிறத கண்டுபிடிச்சி ஆராய்ச்சி இன்னும் தீவிரமாக செஞ்சாங்க. கடைசியாக 2009 தான் மொத்த எலும்பும் கிடைச்ச அப்புறம் தான் இந்த ராட்சச பாம்புக்கு டைட்டனோபோவான்னு பேர் வைக்கிறாங்க. கிடைச்ச எல்லா எலும்பையும் ஒன்றா சரியாக பொருத்தி வச்சு பார்த்தா மொத்தம் 47 அடி இருந்துச்சு. இதோட எடை 1 டன்னுக்கு மேலே இருந்திருக்கலாம்னு கண்டுபிடிக்கிறாங்க. டைட்டனோபோவா எந்த அளவுக்கு வலிமையானதுன்னா இதால் டைனோசரை கூட ஈஸியாக தோக்கடிச்சிட முடியும். ஆனால் இதில் ஒரு ட்விஸ்ட் என்னென்னா 6 கோடி வருஷத்துக்கு முன்னாடி ஒரு எரிக்கல் விழுந்து டைனோசரை எல்லாத்தையும் அழிச்சிடுச்சுன்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இந்த எரிக்கலோட தாக்கத்தினால பூமியோட வெப்பம் சராசரியை விட அதிகமாயிடுச்சு. இந்த காரணத்தினால பூமியில் இருந்த பல உயிரினம் ராட்சச உயிரினமாக பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிச்சு. அதில் ஒன்று தான் டைட்டனோபோவா. டைட்டனோபோவா கோல்ட் பிளட்டட் அனிமல், அதாவது வெப்பமான பகுதியில் தான் இருக்கும். சுற்றி இருக்க வெப்பநிலை தான் இதோட மெட்டபாலிசத்தை மெயின்டைன் பண்ணும். அனகொண்டா மாதிரியே டைட்டனோபோவாவும் தன்னோட இறையை சுற்றி நெரிச்சு எலும்புகளை நொறுக்கி மூச்சு திணற வச்சு கொன்று முழுசாக விழுங்கிடும். பெரிய முதலைகளை கூட ஈஸியாக கொன்று இரையாக்கிடும். இந்த பாம்பு இனம் மொத்தமாக 1 கோடி வருஷம் வாழ்ந்திருக்கலாம்னு சொல்லப்படுது. பூமியோட வெப்பநிலை கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி குளிர்ச்சியாக மாறினதுனால இந்த பாம்பு இனம் மொத்தமாக அறிஞ்சிருக்கணும்னு கண்டுபிடிச்சாங்க. வலிமையான தாடையும் தன்னோட வாயை 6 அடி வரைக்கும் திறந்து இறைய விழுங்கும் இந்த டைட்டனோபோவா தான் 6 கோடி வருஷத்துக்கு முன்னாடி இந்த உலகத்தை ஆண்ட ராஜா. இந்த ராட்சச பாம்பை இப்போ வேணால் அழிஞ்சிருக்கலாம், ஆனால் எதிர்காலத்தில் கண்டிப்பாக இந்த பாம்பு மறுபடியும் பரிணாம வளர்ச்சியால் உருவாகும்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க. இதுக்கு காரணம் குளோபல் வார்மிங். பூமி கொஞ்சம் கொஞ்சமாக வெப்பமாயிட்டே வரதுனால எதிர்காலத்தில் பல உயிரினம் பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு ராட்சச உயிரினமாக உருவாகும். டைட்டனோபோவா மீண்டும் பிறக்கும்.